வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே எப்படி அப்ளை பண்ணி தகவல் நம்ம வாங்கிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மத்திய அரசு சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம எப்படி அப்ளை பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறதுங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க, நல்லா புரியும். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ஆர்டிஏ ஆன்லைன் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும். ஆர்டிஐ ஆன்லைன் .gov.in அப்படி ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அதில் சப்மிட் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோன்னே இந்த கைட்லைன்ஸ் வரும். அந்த கைட்லைன்ஸில் படித்து பார்த்துட்டு டிக் கொடுத்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு செலக்ட் மினிஸ்ட்ரின்னு இருக்கும். அதில் நீங்கள் எந்த மினிஸ்ட்ரி சம்மந்தமாக கேட்க போகிறீங்களோ அந்த மினிஸ்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மினிஸ்ட்ரி செலக்ட் பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஏதாவது தப்பால் செலக்ட் பண்ணாலும் ஆர்டி ரூல்ஸ் படி அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க உங்கள் ஆர்டிஐ ரெக்வஸ்ட்டை. ரெண்டாவது செலக்ட் பப்ளிக் அத்தாரிட்டி இருக்கும். அதையும் நீங்கள் படித்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட இமெயில் ஐடி, அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் இமெயில் ஐடி இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ண சொல்லும், டைப் பண்ணிக்கோங்க. மேலா ஃபீமேலான்னு கேட்கும், டீட்டெயில்ஸ் கொடுத்துக்குங்க. நீங்கள் இது ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது மட்டும்தான் இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்கும். அடுத்த டைம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பர் அடிச்சினாலே எல்லா டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுவே எடுத்துகிட்டு வந்துடும். அட்ரஸ் டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. பின்கோடு ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ரூரலாக அர்பனான்னு கேட்குறாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் லிட்ரேட்டரான்னு கேட்குறாங்க, லிட்ரேட்னா லிட்ரேட் கொடுத்துருங்க. கிராஜுவேட்னா கிராஜுவேட் கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. வறுமை கோட்டு கீழே இருந்தால் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பிலோ பாவர்ட்டி லைன் நம்பர் கேட்கும், அந்த நம்பரை கொடுக்கணும். நோனா நோ கொடுத்துருங்க. அடுத்து இந்த பாக்ஸில் தான் நீங்கள் என்ன தகவல் கேட்க விரும்புகிறீங்களோ அதை இந்த பாக்ஸில் தான் டைப் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் வேறு ஒரு பேஜில் டைப் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கோட் அடிக்கணும், கேப்சா கரெக்டாக அடிக்கணும். கேப்சா கரெக்டாக அடிச்சவங்களுக்கும் மேக் பேமெண்ட் இருக்கும், அதை கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னா இந்த பேஜுக்கு போகும். இதில் இன்டர்நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணிக்கோங்க. பே கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும், அடுத்த பேஜுக்கு போகும். இந்த இடத்துல ஓகே கொடுத்துக்கோங்க படித்து பார்த்துட்டு. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை யூபிஐ இருந்துச்சுன்னா நீங்கள் யூபிஐ செலக்ட் பண்ணிக்கலாம். யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல QR கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு QR கோடு ஓப்பன் ஆகும். அந்த QR கோடை உங்கள் ஜிபேலையோ ஃபோன்பேலையோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். 10 ரூபா பே பண்ணிக்கலாம். பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பரு ஆர்டி ரெக்வஸ்ட் நம்பர் க்ரியேட் ஆகும். அந்த ரெக்வஸ்ட் நம்பரை வச்சு மறுபடியும் அதே வெப்சைட்டுக்குள்ளே போய் ஸ்டேட்டஸ் கொடுத்து உங்கள் ரெக்வஸ்ட் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்கள் இமெயில் ஐடியும் அடித்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். இதோட ஸ்டேட்டஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். PDF டாக்குமெண்ட்டாகவே உங்களுக்கு ரிப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க.
என்னோடய அடுத்த வீடியோவில் மாநில அரசு சம்மந்தப்பட்ட தகவல்களை எப்படி ஆன்லைனில் விண்ணப்பித்து வாங்குறதுங்கிறத தெளிவாக இன்னொரு வீடியோ போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.